எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கங்கடா. கரெக்ட்டா நான் கெட்ட வார்த்தை சொன்னா, நமக்கு செட் பண்ணி வச்சிருக்க 10 பேரும் கரெக்ட்டா சிரிக்கணும். கரெக்ட்டா 10 பேர ஒரே இடத்துல உட்கார வைக்காத. மாத்தி மாத்தி உட்கார வை. ஓகேவா? அப்புறம் அப்பப்போ மொக்க ஜோக் சொல்லுவேன். ஷோ மொத்தமாவே மொக்க ஜோக் தான் சொல்லுவேன். இல்ல ஜோக்கே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சிரிச்சா அவங்க எல்லாருமே சிரிச்சிடுற மாரி 10 பேர ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஷோ ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? பக்காவா? ரெடி ரெடி. ஆ, வாங்க, வாங்க. ஹலோ, ஹலோ பீப்பிள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். வாவ், வாவ். செம்ம ஆடியன்ஸ், செம்ம ஆடியன்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளோ பேர் வருவீங்கன்னு. போன ஷோ கூட செம்ம ஃபேமஸா போயிடுச்சு. செம்ம ஹிட்டு. எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் அங்க பாருங்க ஒரு லவடேக்கா பால். செம செம காமெடி, செம காமெடி. எல்லாருக்கும் இந்த ஷோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மேடம் நீங்க எங்கேருந்து வரீங்க? என்னது? முட்டையா? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்ன பெருசா சொல்லப் போறேன்? இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது இல்லைன்பேன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் இல்ல என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்ன்னு சொல்வேன். அதானே? அதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோல நான் எங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் கை தட்டுற சத்தம், ஆடியன்ஸ் சியர் பண்ற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்பீங்க? அதெல்லாம் அப்படிதான். நீங்க இது எங்கிருந்து கத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் ஆடியன்ஸ் கிட்டயும் தான் கத்துக்கிட்டேன். வணக்கம் மக்களே, உங்களுக்கு வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிற இப்போ ஹேட் வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தாராளமாக நீங்கள் இன்னும் நிறைய போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அன்எடிட்டட் ஷோவோட வீடியோஸ் எதாவது வேணும், அந்த ஸ்னிப்பட்ஸ் இனிமேல் பெட்டராக உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வேற வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அந்த வீடியோஸ் நானே உங்களுக்கு வந்து பர்சனலாக அனுப்புகிறேன். என்னோட ஹேட்டர்ஸ் ஆகிய நீங்கள் எனக்காக இவ்வளோ வேலை பார்க்கும்போது நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன். நான் பிஆர் டீமே எனக்கு இதனாலே வேணான்னு சொல்லிட்டேன். நீங்கள் இனிமே வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் டூ இட், ப்ளீஸ் கண்டினியூ யுவர் குட் ஒர்க். பார்த்துட்டீங்களா? இப்போ இதையும் பாருங்க. மேல இருக்க வீடியோல நம்மள டேக் பண்ணிருந்தீங்க. அந்த இந்த வீடியோ போட்ட சிஸ்டர் நம்மள டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களா, கமெண்ட் லைக் பண்ணதுக்காக இவங்கள பத்தி இவங்களோட ஆபீஸ்லயே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ரீசெண்ட் வீடியோல ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியனை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளோட தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்த பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலையில எனக்கு ஒரு டிஎம் வருது, அவரே டிஎம் பண்ணிருப்பாரு போல, நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்குலாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணணும், அவ வந்து வீடியோ டெலிட் பண்ணா, அதே மாதிரி அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாமா அப்படி. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தாராளமாக நீங்க இன்னும் நிறைய போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா. இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுலையுமே ஆர்கனைசேஷன் பேரோ எதுவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். அப்போ உள்ள போய் ஸ்டாக் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா காலிலேருந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் ப்ரோ, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் அபியூசிவா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்றது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது, அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது பண்ணிருக்கூடாது. நான் சொல்றேன் ப்ரோ, நான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து வீடியோ டெலிட் பண்றேன், அப்பாலஜிஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே ஆட் பண்றேன், நான் சொல்லிட்டேன் பண்றேன் ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்போ நீ உடனே பண்ற, இல்லைன்னா நான் அமிச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அமிச்சிட்டாரு, மெயில் வந்து அமிச்சிட்டாரு ஆர்கனைசேஷனுக்கு. Please do it, please continue your good work. It helps me more, it helps me more. புண்டா சூத்த மோட்டுறா புண்டா. ஸோ என்ன மேட்டர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி ஹேட் பண்ணுங்க, என்னை பற்றி பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு அதனால நல்லதான், எனக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கும்லாம் பேசி ரீலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இப்படிலாம் பேசி சீனை போட்டு, இந்த பக்கம் வந்து யாராவது பேசினாங்கன்னா அவங்க கிட்ட போய் வீடியோ ரிமூவ் பண்ணு, எதுக்கு என்னை பற்றி பேசுறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். சரி, தனி மனுஷன் இவ்வளோ ஹேட் வந்தால் தாங்க மாட்டாரு, ஓகே. அது என்ன அவங்க கம்பெனிக்கு போய் அவங்க கம்பெனியில் அவங்க ஜாப் மேலெல்லாம் கை வைக்கிறீங்களே, இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ப்ரோ ஃபயர்ஸ் ப்ரோ இதை கீழே விட்டீங்க, எடுத்துக்கங்க. என்ன பெருசா இப்போ சொல்ல போற? கீழேன்னு பிரெயின் எடுத்து ப்ரோ இதை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்வீங்க, அவ்வளோதானே? டே அவ்வளோ ப்ரெடிக்டபிளாடா நானு? ரொம்ப அழுகுறாரே, கர்ச்சீஃபை கீழே விட்டாரே, கொடுக்கலான்னு வந்தேன் ப்ரோ. என்னங்க ரொம்ப அழுகுறீங்க? மூஞ்ச தொடங்க என்னங்க? உங்க மேல வந்து இந்த ஹேட்டு அப்படின்றது வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா ஹேட்டுன்றதை தாண்டி அது வந்து கிரிட்டிசிசமா இருக்கு. உங்க பேரு புண்டங்குன்னு வச்சிருக்கீங்க, ஆனா உங்க ஜோக்கும் புண்டமா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப காலமா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது உங்க ஹியூமர் சென்ஸ் உங்களுது. மிச்சவங்க எல்லாருக்கும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் அக்செப்ட் தட். நான் அதனால வந்து நான் எதுவுமே நோ சொல்ல. அதுக்கு ஓகே, நீங்க சொல்ற காமெடி இருக்கும், சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டு போட்டோம். ஆனா நீங்க சில சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து அதை நான் பாரு ஜோக் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா, அங்க மாட்டினீங்க நீங்க. சரி, அங்க மாட்டினா என்ன பண்ணணும்? ஒண்ணு தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நமக்கு தான் அதுவும் வரல, அப்ப என்ன பண்ணணும்? கம்முன்னு காலில் விழுந்துடணும். காலையும் விழ மாட்டேன், சாரியும் கேட்க மாட்டேன். சரி, எதுக்கு வீராப்பா கிளம்பி வந்து என்னை பத்தி வீடியோ போடுங்க, நானே கண்டென்ட் கிளிப் எல்லாம் தரேன்னு எதுக்கு பேசிக்கிட்டு? பேசினதையாவது காப்பாட்டினியா? அதுக்குள்ள அந்த பொண்ணு கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, வீடியோ ரிமூவ் பண்ணு. நீங்க கூட சில பேர் பரவாயில்ல, இவரோட ரீல்ஸ் தான் பார்த்திருப்பீங்க. நான் இவர் சேனல்ல போய் இவரோட ஷோலாம் உட்காந்து பார்த்த சிலதெல்லாம்
ஐயோ சாமி பா ஓத்தாடே மனுஷனாடா நீங்களாம் எப்படிடா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அந்த ஷோவெல்லாம் போய் உட்காந்து பாக்குறீங்க? 100 ரூபாய் கூட நான் கொடுக்க மாட்டேன்டா டேய். நான் ஆதித்யா சேனலே பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன்டா. இதுக்கு விஜய் டிவி காமெடியே பரவாயில்லடா வெண்ணிகளா. உசேன் ப்ரோ இன்னொன்னு சொல்றேன், அந்த அத்தனை வீடியோஸ் பார்த்தல நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா ஆடியன்ஸோட நீங்க தான் அதிகமா சிரிச்சிருக்கீங்க உங்க வீடியோல. அப்புறம் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன், இந்த ஆடியன்ஸ் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ல அது எந்த யூடியூப்ல இருந்து எடுத்தீங்க ப்ரோ? அது சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சா அது கொடுங்க. நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் வேணாம். உங்க ஆடியன்ஸ் சிரிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, அது மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என் வீடியோல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தப்பா எடுத்துக்கூடாது. அழுதுட்டே இருக்க புடி ப்ரோ கர்ச்சீஃப. வே ஹி டூஸ் த காமெடி இருக்குல்ல, அது ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா நார்மலா ஸ்டாண்டப் காமெடி மேல ஒரு ஹேட் இருக்கு. நார்மலாவே ஸ்டாண்டப் காமெடி கண்டென்ட்ஸ் மேல ஹேட் இருக்கும். பட் நான் அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து காமிக்ஸ் தான் சீசன் 1 ஃபுல்லா பார்த்தேன். முடியல பாக்குறதுக்கு. பட் யா திடீர் ஒரு டைம்ல நான் வந்து இந்த கண்டென்ட்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணேன். பிகாஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா காமெடின்றது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மாறுபடும், தப்பே கிடையாது. பட் அதுக்காக வந்து ஒருத்தர் பண்ற ஜோக்கை வந்து இல்ல அவர் போடுற எஃபர்ட் வந்து நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால நான் அதை வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. சில ஸ்டாண்டப் காமெடி ஜோக்ஸ் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஆனா அவங்கலாம் உண்மையிலேயே ஒரு எஃபர்ட்னு ஒன்று போட்டு ஒரு கண்டென்ட்னு ஒன்று ட்ரை பண்றாங்க. ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்றாம நான் பார்க்கல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆடியன்ஸ் கிட்ட பேசி பிச் பண்ணி காமெடி பண்றது ஒரு ஸ்டைல்னு எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனா அது நீங்க பண்றீங்களான்றதான் எங்க கேள்வியே. உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்டைல்ல வீடியோஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். அண்ட் அவங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உங்க ஆடியன்ஸுமே தம்மா தான் இருக்காங்க, சத்தியமா சொல்றேன். இவரோட ஒரு ஆடியன்ஸ் கேவலம். இவங்களுக்கு எது காமெடி எது காமெடிலன்னு தெரியல, எது தப்பு எது சரின்னு தெரியல. ப்ரோ நீங்க லிட்டரலா காமெடி ஷோ பண்ணல ப்ரோ, நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க ஆடியன்ஸை. இன்டர்வியூல நான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது பேர் காமெடி கிடையாது ப்ரோ. இத்தனை லைக்ஸ் வருது, அதை விட ஹைலைட் இத்தனை பேர் சிரிக்கிறாங்களே ப்ரோ, அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, இந்த லைக் மேட்ரு உங்களுக்கே தெரியும். இன்ஸ்டாகிராமுக்குள்ள லைக் சொல்லவா வேணும்? கிறுக்குத்தனம் பண்ணா லைக் பண்றதுக்கோ, லூஸ் குடித்தனம் பண்ணா ஃபாலோ பண்றதுக்கு தான் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. சொன்னா திருந்தவன் போறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. சிரிக்கிற இது வந்து என்னன்றது வந்து நான் சொல்றதை விட ஜீவன் ராஜ் சொன்னா கரெக்டா இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி உண்டே இருக்கும், இவர் பண்ற இந்த மொக்க ஜோக்கு கூட ஏன் ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்கன்னு. சொல்லப்போனா ஸ்டாண்டப் காமெடி பண்றவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். என்னன்னா whenever they are doing a live show, they are already preparing the people's mindset. அதாவது இப்போ ஸ்டாண்டப் காமெடி பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா ஆடியன்ஸ் சிரிக்க வைக்க நல்ல ஜோக் சொல்லணும், இல்லை ஒவ்வொருமே அவங்க சொல்ற ஜோக் ஒர்க் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ அந்த ஆடியன்ஸ் குரூப்ல ஏற்கனவே ஒரு ஷோ தெரிஞ்சவங்க பார்த்தவங்க சில பேர் வருவாங்க. அவங்க ஏற்கனவே உங்க மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, இவர் சொல்ல போறதெல்லாம் ஜோக்கு தான், இவர் எப்பவுமே ஃபன் பண்ணுவார்னு. அவங்களுக்கு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஃபன்னியா தெரியலாம். ஒன் திங். செகண்ட் திங், ஹியூமன்ஸ் நாமளாவே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை கொஞ்சம் காப்பி பண்ணுற ஹேபிட் இருக்க ஆளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியாம சொல்லணும், இப்போ கூட்டத்தில் எவனா ஒருத்தர் கொட்டாய் விட்டா எல்லாரும் கொட்டாய் விடுவாங்களா, அந்த மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் மாதிரி எமோஷன்ஸ் இவங்க எல்லாருமே காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் சிரிச்சா பக்கத்தில் இருக்க 11 ஆளுக்கு கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வரும். இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமளாவே ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் நீங்கள் பார்க்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப்னு ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது இப்போ எல்லாருமே பண்றாங்க, அப்போ நான் மட்டும் பண்ணலன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, நான் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல். எல்லாருக்கும் ஃபன்னியா தெரியும், எனக்கு மட்டும் ஃபன்னியா தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரல. அந்த விஷயம் இருக்க காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் சில பேர் சிரிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ இந்த ஸ்டைலில் பண்ணுன்ற தாட் ப்ராசஸே எனக்கு கிடையாது. என் ஐடியா என்னன்னா இந்த வீடியோக்கு ட்ரையிங் டு லாஃப் அட் புண்டங் ஸ்டீலோ இல்லை புண்டங் ஜோகு நம்ம வச்சு உங்கள் ரீலை பார்த்து எனக்கு சிரிப்பதான்னு சொல்லி தான் நான் கண்டென்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் எப்போ நீங்கள் இந்த வேலையை பண்ணி அந்த பொண்ணோட கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஸ்டைலில் தான் கண்டென்ட் இருக்கணும், உங்களுக்கு ரியாக்ஷன்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இன்னும் கோவமா இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன எப்படா வாய் அடைக்கலாம், ஆனால் உங்களால் பண்ண முடியாது. அதிகபட்சம் உங்களால் 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று, என்னோட கம்பெனிக்கு போய் என்னை பற்றி தப்பாக சொல்லி என் வேலையின்னு தூக்குது. 2, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது. இதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ முட்டாள் கிடையாதுங்க. அப்போ மொதல் விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு சின்ன பஞ்சாயத்து என்னன்னா உங்களால் அது பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் அன்எம்ப்ளாய்டு. வாழ்க்கையிலே முறையாக அன்எம்ப்ளாய்னு சொல்ல சந்தோஷப்படுறேன்டா. யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஏதாவது யாராவது ஒப்பீனியன் உண்மை யாராவது பண்ணுற தப்பை ஏதாவது சுற்றி காமிச்சு பேசினா வீடியோ தூக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாரும் சேர்ந்து கும்முன்னு கும்புறானுங்க இப்படி பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரேடியாக வேலையை ஊற்றே தூக்குறானுங்க ப்ரோ. ஆனால் நான் எத்தனை பேரையே பார்த்துருக்கேன் ப்ரோ, ஆனால் உங்களை மாதிரி கவர்டா நான் யாரையுமே பார்த்ததில்லை ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ உங்களால் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல? அந்த பொண்ணு வீடியோ தூக்கலையா, வேற என்ன பண்ண முடியல? அவங்க ஏன் தூக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஏன் வீடியோ தூக்கணும் அதுக்கு சொல்லுங்க. அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இல்லை அவங்க தப்பாவே சொன்னாலும் அவங்க வேலைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்?
உங்களுக்கும் ஜோக்குக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. அந்த மாதிரி வேலைக்கு இதுக்குமே அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க அதுக்கு அந்த சைடே போயிருக்கூடாது. ஏன் போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நாலுலேருந்து எவனா ஒருத்தன் பேசினானா அவன் வீடியோ தூக்குனா மாட்டி போனதுக்காக அவன் பர்சனல் லைஃப்ல வந்து ப்ராப்ளம் பண்ணுவீங்களா? ஸோ இங்க யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம். அதுக்கு வந்து எல்லா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் உண்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கிறுக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க சில பேர். அவனை மாதிரி பண்ணாம தற்கொலைத்தனமா இல்லாம கொஞ்சம் தெளிவா நடந்துக்கங்க. ஓகேவா? பேஸ்டர் மாதிரி இருக்கக்கூடாது நம்ம. புரியுதா? கெட்ட வார்த்தை பேசுத கை தட்டுங்கடா.